16வது சர்க்கத்தில் சீதானுசோசனம், சீதைக்காக வருந்துகிற சர்க்கம் இது. இவன் அதாவது ஹனுமான் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வர்றாரு இல்லையோ, பார்த்த பிற்பாடு சீதை எவ்வளோ கஷ்டப்படுகிறாள் அப்படிங்கிறத நினைத்து ரொம்ப வருத்தப்படுகிறார். இப்போ கண்களில் அவருக்கு ஜலமாக வெளியே வருகிறது. ஏன்னா சீதையானவள் எவ்வளோ பெரியவர்களிடத்திலே மரியாதை கொண்டவள், லக்ஷ்மணனுக்கும் போற்றக்கூடியதாக இருக்கக்கூடியவள். இப்படிப்பட்டதான சீதைக்கு இவ்வளவு பெரிய துக்கம் ஏற்பட்டதே அப்படின்னா விதி என்பதோ கெட்ட காலம் என்பதோ யாராலும் தவிர்க்கப்பட முடியாதது அப்படிங்கிறத விஷயமாக இருக்கிறபடினால இந்த காண்டத்திலே சீதைக்காக வருந்துகிறார். இவ்வளவு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சௌசாதிரியம் இருக்கக்கூடியவர்களாக உள்ளார்களே. துல்லியசீலவயோ விருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தம்செய்யம் அசிதேக்ஷனான்னு ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, நல்ல குணங்கள் என்ன, வயதென்ன, நன்னடத்தை என்ன, இப்படி இருந்தாலுமே கூட அப்படி இருக்கக்கூடிய ராமனுக்கு வைதேகியும் கரியகங்களை படைத்த அவளுக்கு பரமன் ராமன் எப்படி தகுதியானவர்கள், இப்படி இருந்தாலும் இருவரும் பிரிந்திருக்கக்கூடிய திசையை நினைத்து பார்த்து வருத்துகிறார். அதுதான் இந்த சீதானுசோசனம் அப்படிங்கிற இந்த 16வது சர்க்கத்தாலே. 17வது சர்க்கத்தாலே அது ராட்சசிகளை பார்க்கக்கூடியதான சர்க்கம். எல்லாருமா இருக்காளோ இல்லையோ, அந்த அசோகவனத்தில் அத்தனை பேரும் இருக்கக்கூடியதான இடத்திலே பல ராட்சசிகள் உண்டு. அந்த ராட்சசிகளை எல்லாம் பார்க்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ராட்சசி தரிசனம் அப்படிங்கிறது தான் 17வது சர்க்கம். பலவிதமான ராட்சசிகள் எவ்வளவு நன்னா ஒரு இடத்துல பிராட்டி எழுந்துள்ள இருந்தாலும் கூடவே பல ராட்சசிகள் உண்டு. அதில் நல்ல ராட்சசின்னு சொல்லப்படுகிற திரிஜடையும் சேர்ந்திருந்தாள் அப்படிங்கிறது இந்த ராட்சசி தரிசனம்ங்கிறது தான் 17வது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம். நிறைய பேர் இருக்கா, ஏகாட்சி இருக்கா, மேககர்ணாம் இருக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கா. அத்தனை பேரும் கூடவே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ராமனிடத்திலே, அதாவது ராவணனிடத்திலே அனுகூலமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத சொல்லுவதற்காகவே இத்தனை பேர் இருந்து அவளை காவல் காத்து கொண்டு கிடக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த 17வது சர்க்கத்திலே சொல்லப்பட்டதான விஷயம். இவ்வளவு கட்டப்படுறாளே பிராட்டி என்று அந்த ஹனுமானானவர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்குமாக மானசீகமாக வந்தனத்தை செலுத்தி சீதையை பார்த்த சந்தோஷத்துடனேயே இருந்தார். அந்த மரக்கிளைகளில் இடையிலே தானும் மறைந்திருந்தார் அப்படிங்கிறது 17வது சர்க்கம். அது ராட்சசியினுடைய தரிசனமாக. 18வது சர்க்கம் ராவணாகமனம், ராவணன் வருவது. ஏன்னா ராவணன் அந்த அப்பப்போ வரான். 18வது சர்க்கத்தில் வந்து சேர்றான். ஷடங்க வேத புதுஷாம் கிருது பிரபரயாஜினாம்னுட்டு அவன் பின்னிரவு நேரத்திலே பிரம்ம ராட்சச எல்லாம் இனத்தை சேர்ந்த பிராமண ராட்சசர்களாக இருக்கக்கூடிய இந்த ராவணனானவன் புலசிய வம்சத்திலே வந்தவனாக இருக்கக்கூடியவன். வேதகோஷங்கள் எல்லாம், வேதங்களும் வேதாந்தங்களும் வேதகோஷங்களும் வேதாங்கங்களும் இதெல்லாம் அதுதான் ஷடங்க வேத விதுஷாம். வேதாங்கங்கள் 6ன்னு சொல்லுவோம் இல்லையோ, அதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கற்றவர்கள் எல்லாம், யாகங்களை செய்தவர்கள் எல்லாம் புடைசூடத்தானும் வருகிறார்கள். அப்போ இது ராவணாகமனம் அப்படிங்கிறது 18வது சர்க்கம். அந்த 18வது சர்க்கத்தில் கடைசியாக வந்து சேர்றான். எவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி வந்து காண்பதற்காக ராவணன் நெருங்கி வந்தான், அருகிலே வந்து சேர்ந்தாங்கிறது இந்த 18வது சர்க்கத்தினுடைய சாரம். இப்போது ராமனுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு கல்யாண குணம், அதாவது கஹா கிருதஜ்ஞா அப்படிங்கிறது. கஹா கிருதஜ்ஞா, ஏன்னா முதல்ல பார்த்தது கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்யபீன்னு வரலாம், தர்மஜ்யஸ்ய வரைக்கும் பார்த்துட்டோம். கிருதஜ்ய 4வது குணம். அப்போ குணவான்கிறவன் யார், வீரியவான்கிறவன் யார், தர்மஜன் அப்படிங்கிறவன் யார்,
கிருதக்யன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ராவணானவன் எவ்வளவு தூரம் கிருதஜ்ஞதையோடு இருக்கான் என்பது ராமாவதாரத்திலே பல இடங்களிலே பிரசித்தம். பல இடத்துல பார்த்தாலும் சுக்ரீவன், அதாவது ராமனுக்கு இருக்கக்கூடிய கிருதஜ்ஞதையை பார்க்குற இடம்னு சொன்னால், அதாவது சுக்ரீவனோடு போய் தானும், அதாவது குரக்கரசனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனிடத்தில் காட்டி அருளினதான திருவருள், அவன் எவ்வளவு தூரம் உயர்ந்தவனாக அவனிடத்திலே செய்தான், அவனுக்கு எவ்வளவு ஒத்தாசை பண்ணினான். பல இடத்துல விபீஷண சரணாகதி சொல்லுவோம். ஆனால் சுக்ரீவம் சரணங்கதா அப்படின்னு பிரமாணங்களை பார்த்தா ராமன் சுக்ரீவனை சரணம் புக்கதாக காண்கிறோம். ராமனானவன் சுக்ரீவனை சரணம் கதமாக பண்ணதாக பார்க்குறோம். சுக்ரீவன் ராமனை சரணம் புக்கதாக எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. ஆனால் ராமபிரானது திருவுள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, சுக்ரீவன் பெரிதுவை செய்தானாக கொல்லப்பட்டான். ஏன்னா சீதையை பிரிந்திருந்த போது கூட பம்பாதீரே ஹனுமதா சங்கேதோ வானரேனஹா அப்படின்னு பம்பக்கரையிலே அனுமன் வந்து சந்தித்தது அப்படின்னா அவன்தான் சுக்ரீவனாலே அனுப்பப்பட்டு இவ்விடம் வந்தேன் உங்களை பார்ப்பதற்காகன்னு ராமனிடத்தில் அனுமான் சொல்கிறது. அப்படின்னா மகா குணசாலியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனை அனுப்புனது யாரு? சுக்ரீவன். காரியத்திற்காக தன்னுடைய அண்ணாவை போக்கணுங்கிறதுக்காக சகவாசம் பண்ணி கொண்டான்னு பார்த்தாலும், ஆனால் ராமன் தான் அவனிடத்திலே சுக்ரீவம் சரணம் கதகான்னு சொல்லுகிறபடியே இப்போ சுக்ரீவன் சரணாகதி பண்ணான்னு இல்லை, ராமன் தான் அவனிடத்திலே உதவியை பெற்று போனான்ங்கிறத அங்கங்கே சொல்லிக்கிறார். ஆக அவ்வளவு கிருதஜ்ஞதை, தான் தனக்கு இருக்கக்கூடியதான நன்றி உணர்ச்சியை பலவாறு சொல்லிக்கொள்ளக்கூடியவன் எம்பெருமான். அப்படி பலவிடங்கள் உண்டு. அப்படி இருக்கிறதுனால இந்த ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடத்திலே கிருதஜ்ஞதை அப்படிங்கிற குண விவரணம். கிருதஜ்ஞதைங்கிறது அது ஒரு பெரிய குணம். மனுஷ வர்க்கமாக இருக்கக்கூடிய ராமாவதாரத்திலே தான் பலவிடங்களிலே காட்டிக்கொண்டான். பரந்தாமனாகத்தான் நாராயணனுடைய அவதாரமாக இருந்தாலும் அதை ஆங்காங்கு அவன் தெளிவிச்சுக்க மாட்டான். தான் தசரதனுடைய பிள்ளையன்னே சொல்லிக்கொள்ள விரும்புவான். கிருதஜ்ஞா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கிருத்தம் ஜானாதி இது கிருதஜ்ஞா அப்படின்னு சொல்லுவார்கள். அதனுடைய அதாவது சொல்ல முடியும், அதோட வித்பத்தின்னு சொல்லுகிறோம். அதனுடைய தாதுக்கு இந்த தாதுவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவோம். கிருத்தம் ஜானாதி இது கிருதஜ்ஞா, செய்கிற காரியங்களை உணர்பவன் அப்படின்னு அர்த்தம். செய்கிற காரியங்களை கிருத்தம் ஜானாதி, கிருத்தம் ஜானாதி இது கிருதஜ்ஞா. அப்போ செய்கிற காரியங்களை யார் நம்ம ஒன்று செஞ்சாலும் பெருமாளுக்கு ஒரு திருவாராதனை பண்ணால் கூட எனக்கு பண்ணானேன்னு ஒரு கிருதஜ்ஞதையை தான் ஏற்றுக்கொள்கிறான். இப்போ யார் பண்ணிட்டுருக்கா அப்படின்னா, நாம் இருக்க வேண்டிய வகை இதே இருந்தாலும் அதை செய்ததாக ஒரு ஒன்றை பத்தாக்கி கொண்டுன்னு பிள்ளை உலகாரியம் தெரிவித்தது போல ஜீவர்களாகிய நாம் செய்யக்கூடிய காரியத்தை கூட எம்பெருமான் உணர்கின்றான். எல்லாரையும் தானும் எம்பெருமான் அறிகிறான். அப்படிங்கிறத பார்த்தோம்னா எவ்வளவு தான் தன் கிருதஜ்ஞதை, ஒருத்தன் செய்கிற காரியத்தை தான் தனக்காக செய்தான்கிறத தான் நினைத்து கொள்ள வேண்டுமையானால் அவ்வளவு உயர்ந்தவன் எம்பெருமான் அப்படிங்கிறது நன்றாக புரிகிறது.